ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்னும் நம்ம ஸ்வாட் மாஸ்டர் சிங்கர்சன் மாங்காவோட எபிசோட் 1 தமிழ் எக்ஸ்பிளேஷன் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி ஒரே விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ அந்த மாங்கா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சீக்கிரமாக வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன் ஒரே ஷார்ட் வீடியோவில். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மான்வாவை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இது வந்து உண்மையாகவே ஒரு 5 சாப்டர்லேயே வந்து என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து போட்டிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ ஒரு அவசரமாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்வாட் ஃபேமிலி வந்து இருக்குது. இதுதான் வந்து இந்த மொத்த உலகத்தையுமே வந்து டாமினேட் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு பாதி உலகத்தையுமே வந்து டாமினேட் பண்ணிருந்துச்சு. அதுதான் ரன் கேண்டல் ஃபேமிலி. ஸோ அதோட மெயினான விஷயங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லா மெம்பர்ஸுமே வந்து பயங்கர ஃபிசிக்கோட பயங்கர எக்ஸப்ஷனலான ஒரு டேலண்ட்டோடு இருப்பாங்க. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை ஆடுற அளவுக்கு பவர்ஃபுல்லோடு இருந்தாங்க. ஈவன் இந்த காம்பேட்லேயும் சரி, அண்ட் தென் கான்கரும் சரி, அண்ட் தென் கண்ட்ரோலும் சரி, எல்லாத்துலேயும் வந்து இவங்க தான் இருந்தாங்க. இந்த லா ஆஃப் ஜங்கிளை வந்து காப்பாற்றுறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த ஃபேமிலிக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியை பற்றி நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியோட பேர் ரன் கேண்டல் ஃபேமிலி. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேமிலி தான் நான் வந்து பிறந்தேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு ஒருத்தனை வந்து காமிச்சிட்ருக்காங்க. நான் வந்து ஜின் ரன் கேண்டல். ஸோ நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியோட யங்கஸ்டான ஒரு சன், அதாவது ஃபஸ்ட்டு பிறந்த பையன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்னோட இந்த செலெக்ஷன் செரிமனி இருக்கும் இல்லையா, அதாவது இந்த சின்ன வயசில் வந்து இந்த பசங்களை வந்து போக விட்டுருவாங்களே, ஸோ எதை தொடுறாங்களோ அதுதான் அவங்களோட ஃப்யூச்சர்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வைக்கும் போது நான் வந்து பேட்ரியார்க்கோட ஸ்வாடை தான் வந்து தொட்டேன். ஸோ அப்போலேருந்தே வந்து என்னோடய மொத்த டெஸ்டினேஷனே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பேட்ரியார்க் அவர் தான் என்னோடய மொத்த டெஸ்டினேஷனாகவே வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவங்க வந்து காமிச்சிட்ருக்காங்க. ஒருத்தர் வந்து சொல்கிறார், பரவாயில்லையே நீ வந்து பரிசரா ஸ்வாட் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே வந்து என்ன நினச்சேன்னா என்னோடய ஃபுல் ஃப்யூச்சருமே ரொம்ப சந்தோஷமாக மொத்த சக்ஸஸ் ஃபேம் எல்லாமே என் கையில் தான் இருக்கும் அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ரியலில் அது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆளும் கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே வராது. இந்த கிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் ரொம்ப முக்கியம். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான் வந்து ப்ரைமரியாக பார்க்குறாங்க. பட் இவங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 0 டேலண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பயங்கர கஷ்டத்தோடு இருக்கான். எனக்கு வந்து சுத்தமாக ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பே தெரியல, நான் வந்து என்ன பண்ணுறது, ஈவன் இது வந்து சென்ஸ் கூட மேக் பண்ணுதா, ஏன்னா இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியில் யார்கிட்ட வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட ஃப்யூச்சர் பற்றி அவனே யோசிச்சு ரொம்பவுமே கவலைப்பட்டுருக்கான். ஸோ ரன் கேண்டல் ஃபேமிலியே மொத்தமே எம்ப்ரஸ் ஆகிடுச்சு, ரொம்ப டிஸ்கிரேஸோடு இருக்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். நான் வந்து இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட ஒரு சாபமாக இருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்டோடு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கான். அப்போ ஒரு வாட்டி வந்து நான் இதுக்கு மேலே வந்து இப்படி விட்டு ஆலைக்கு ஆகாது, நான் இதுக்கு மேலேயாச்சும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஸ்வாட் ப்ராக்டிஸு அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது 2 பேர் வரானுங்க. நீ இன்னும் இந்த யூஸ்லெஸ்ஸான உடன் ஸ்வாடை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்சு நீ அந்த ஸ்பெஷல் ஸ்வாடை இதுக்கு மேலே கையை வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலாய்ச்சிருக்காங்க. ஏன்னா அவன் வந்து செரிமனியில் அந்த இது தானே யூஸ் பண்ணியிருப்பான், பரிசோட ஸ்வாட் தானே தொட்டிருப்பான். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெஷல் ஸ்வாட் வந்து எங்கே இருக்குன்னு நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட, அதாவது இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட பசங்க தான் இவனுங்க. ஸோ அவனுங்க வந்துட்டு எனக்கு வந்து தெரியும் நீ வந்து கண்டிப்பாக வரிசோட ஸ்வாடை இதுக்கு மேலே தொடைய மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கானுங்க. நம்ம ஜின் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே ஆன்சர் பண்ண மாட்டான். அப்போ வந்து இவனுங்க, ஏன் நீ வந்து வாயை திறக்க மாட்டேற, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னை வந்து பார்த்திங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஸோ எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கூட அவனால் வந்து பார்த்திங்கன்னா கேட்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து விடாமல் அடிக்கிறானுங்க. அப்போ அவனோட ஸ்வாடை வந்து கையில் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஸ்வாடையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து உடச்சே வந்து பார்த்திங்கன்னா போட்டுறானு. இது வந்து ஒரு மேக்ஸிமமான ஒரு ரேகிங்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் வருஷத்தில், அதாவது எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது நான் இந்த வீட்டை விட்டே வந்து வெளில வந்துட்டேன். ஏன்னா என்னோடய டேலண்ட் யாருக்குமே வந்து தெரியல, ஏன்னா எனக்கு டேலண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்பவுமே இதுவாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டே நான் வெளில வந்துட்டேன். அப்புறம் சுத்தமாக இந்த எய்மே இல்லாமல் வந்து சுற்றிட்டு இருந்தேன். டைரக்ஷனலாக சுற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருந்தேன். அந்த மாதிரி என்னோடய 25 வயசுலேயே என்னை வந்து வீட்டை விட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் தான் என்னோடய மாஸ்டர் வந்து நான் மீட் பண்ணேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு ஈவன் எனக்குமே டேலண்ட் இருக்குன்னு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் கிடையாது. ஸோ முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலியிலே வந்து அபேட்டண்ட்டாக இருந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னோடய டேலண்ட்டாக இருக்குன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. என்னோடய டேலண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். 3 இயர்ஸ் லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த மெஜிஷியனோட மானஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், ஸோ அப்புறம் இந்த மானஸ் வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, எப்படி ரெக்கவர் பண்ணுறது, எப்படி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எல்லாத்தையுமே நான் வந்து கற்றுக்கிட்டேன் என்னோடய மாஸ்டரோட ஹெல்ப் மூலிமா. அப்படி பேசிகிட்டு இருக்கும் போது தான் வந்து
வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது. யார் நீங்கள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சுற்றி கேட்டுட்ருக்கான். ஸோ அப்போ தான் வந்து நான் தான் சால்ரட் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. இந்த ஷேடோஸ் எல்லாத்துக்குமே மாஸ்டர் நான் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ ஜின் ரன் கேண்டல், நான் வந்து உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். ஸோ நீ வந்து காட் ஆஃப் ஷேடோஸாக இருப்பியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு ஷேடோ, அதாவது ஒரு சால்ரட் மாதிரி, சால்ரட்ன்ற ஒரு பேரில் ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அதை வந்து சொல்லுது. ஸோ நீ வந்து என் கூட வந்து ஒரு கான்ட்ராக்டை போட்டேன்னா இதுக்கு மேலே உன்னால் ஷேடோ எனர்ஜி வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால உன்னோட மொத்த கர்சஸ்மே வந்து எடுத்துட முடியும் அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கான். ஸோ கான்ட்ராக்டரா, ஸோ இது வந்து எப்படின்னு எனக்கு வந்து ஒழுங்காக புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். உன்னோட சைல்டுஹுட்லேருந்து நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும். உன்னால் உன்னோட மொத்த பொட்டென்ஷியலுமே யூஸ் பண்ண முடியல, ஏன்னு பார்த்தோன்னா உன்னோட ட்ரிவியல் கேர்ஸ்னால தான் வந்து யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, கேர்ஸா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஆமாம், ஸோ உனக்கு வந்து ஒரு கேர்ஸ் வந்துருக்கு, அதோட பேர் தான் வந்து பிளேடட் இல்யூஷன். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட டேலண்ட்டை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக போனால் மட்டும்தான் உன்னால் வந்து உன்னோட இதை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவனோட கேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட செஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து எடுக்குது. ஸோ அப்படி எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னோட கேர்ஸை வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஒரு கேர்ஸ்னாலேயும் உன்னை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் உனக்கு வந்து நீ கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மேஜிக் ஸ்வாட்ஸ்மேன் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ ஜின் ரன் கேண்டல், நான் வந்து இதுக்கு மேலே உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், உன்னை பார்த்து நான் வந்து எப்போயுமே சந்தோஷப்படுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அந்த ஷேடோ அப்படியே போயிடுது. ஸோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின் ரன் கேண்டலில் வந்து ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ எப்போல்லாம் வந்து ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணுறான் அப்போல்லாம் புது ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவனால் ரீச் பண்ண முடியுதா வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த ஸ்வாடுமே ரொம்ப லைட்டாக இருக்குது, எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ரன் கேண்டல் ஃபேமிலியில் நான் தான் வந்து இதுக்கு மேலே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பேன். நான் இதில் வந்து இன்னுமே மேஜிக்கில் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ரொம்பவுமே சந்தோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கு மேலே என்னை யாருமே எதுவும் பண்ண முடியாது, ஃபைனலி என்னோட மொத்த கஷ்டமே வந்து சரியாக போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக ஃபாரஸ்ட்டில் வந்து ஸ்வாடை வந்து ஸ்விங் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் வந்து நைட்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கோம். நைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இந்த சவுண்ட் எங்கடா வருதுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பீஸ்ட் தான். ஸோ அவங்களாம் வரும்போது அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவை காலி பண்ணிடுது. நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா என்னோடய பாடி வந்து பயங்கர ஹெவியாக வந்து ஃபீல் ஆகுது. ஃபார் சம் ரீசன் எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. இந்த சவுண்டு எங்கேருந்து வந்துச்சு, இந்த கத்தி எங்கேருந்து குத்துச்சு, அதுவும் இல்லாமல் இந்த பில்டிங்லாம் எப்படி உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல. தூங்கிட்டு இருக்கும்போது நான் சாவ போகிறேன்னா அப்போ நான் கடைசி வரைக்கும் ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஆளாக தான் இருக்கேனா. ஸோ எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கூட கிடைக்காது. எனக்கு எப்படி அப்புறம் எதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க? சோல்ரட்டோட பவர் மூலிமா வந்து நான் ஃபைனலாக வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்தேன், எதுக்கு அந்த சான்ஸ் வந்து கொடுத்தீங்க? எனக்கு வந்து எதுக்கு தான் அந்த சான்ஸை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறான். அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் ஆகுது. இந்த ஃபேமிலியோட பீப்புள்ஸ்லாம் இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே என்ன நடக்குது, அதுவும் இல்லாமல் நான் கண்டிப்பாக செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கும்போது மாஸ்டர் ஜின் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கத்திட்டுருக்கு. கில்லி இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஸ்வாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எப்படி சொல்கிறது, ஃபுல் ஸ்வாட்ஸுமே அங்கே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதில் பரிசடான்ற ஒரு ஸ்வாட்மே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த பரிசடா ஸ்வாடோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரன் கேண்டல் ஃபேமிலியோட ஓனர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிசடா ஸ்வாடோட ஓனரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது செலெக்ஷன் செரிமனியா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகுறான். ஏன்னா அவனோட பாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிட்டர்ன் ஆகிருக்கான். ஸோ அப்போ நான் வந்து இப்போ 1 year old பேபி ஜின் ரன் கேண்டலா அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். போன வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ளூக்னால தான் வந்து இந்த ஸ்வாடை வந்து நான் எடுத்தேன், பட் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக என்னோடய ஃபுல் டெஸ்டினேஷனாகவே இந்த ஸ்வாடை வந்து நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாடை வந்து சூஸ் பண்ணுறான். ஸோ எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க. யங் மாஸ்டர் வந்து பேட்ரியார்க் ஸ்வாடை தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இந்த லைஃப்பில் நான் கண்டிப்பாக இதை வந்து இன்டென்ஷனலாக தான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.